கிருஷ்ணரின் உபதேசம் முக்கியமாக பகவத்கீதையில் இடம்பெறுகிறது. குருச்சோத்திர போருக்கு முன் அர்ஜுனன் மனக்குழப்பமாக நீங்க அவர் வழங்கிய அறிவுரைகளே கீதை உபதேசம். அதை வழங்க கிருஷ்ணரே நேரில் வருகிறார். நம் ஆர்ஜிஆர் சிபிஎஸ்இ பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவி ரிசோனா அவர்கள். சிந்தை நிறைந்த கிருஷ்ணா, தாண்டவ கண்ணனே கிருஷ்ணா கிருஷ்ணா, அருளை அள்ளித் தருபவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா எங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா. ஆசை, இச்சை, விருப்பம், வேறவா இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை, சக்தி வாய்ந்தவை. மனித வாழ்வில் அடங்கியது யாதுன்னு எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடையாது. சற்றே சிந்தியுங்கள். ஆழ்மனதிடம் இவ்வினா எழுப்பினால் அது அச்சர லட்சணமாக கூறும் ஆசை என்று. ஆசை யாரை விடும்? அது அனைவரின் மனதிலும் வேரை விடும், தம்மிலும் ஊற்றெடுக்கும். 8 திக்கையும் வென்றவருண்டு, விண்ணையும் மண்ணையும் ஆண்டவருண்டு. ஆனால் ஆசை வென்றவர் அண்டத்தில் இல்லை. இந்த ஆசை பற்றிய ஒரு ஞான உபதேசம். எனது பெயர் வாசுதேவ கிருஷ்ணர். நான் சொல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கிறேன். இந்த யாத்திரையில் வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள். சேற்றிலே உதித்தாலும் சிந்தாமரையாகும் கர்மம் அறிவீர்கள். இந்த யாத்திரையின் பெயர் கிருஷ்ண உபதேசம். இந்த யாத்திரையில் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வது. எதிர்காலத்திற்கான மறுபெயரே போராட்டம். இந்த வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல, இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல. இந்த வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே உரியது. இருப்பது போதும், வருவது வரட்டும், போவது போகட்டும், மிஞ்சுவது மிஞ்சட்டும். இந்த சலனங்களுக்கு உன் மனம் ஆட்படாமல் இருந்தால் அதுவே பற்றற்ற வாழ்க்கையாகும். செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு, பலனில் ஒருபோதும் இல்லை. பலன் என்பது இல்லவே இல்லை என்று எண்ணிக்கொள்க. பலனின் மீது ஆசை கூட வைக்காதே. செயல் செய்வதில் நம்பிக்கையின்மையும் இருக்கக்கூடாது. ஒருவன் நடக்கத் தொடங்கினால்தான் அவன் தான் இலக்கை அடைய இயலும். ஒரு இடத்திலே அமர்ந்திருந்தால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. வாழ்வானது உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழிவாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்து விட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க இந்த உலகில் யாராலும் முடியாது. இந்த உலகில் எதுவும் எவருக்கும் உரியதல்ல. நாம் வரும்போதும் ஒன்றையும் கொண்டு வரவில்லை, போகும்போதும் ஒன்றையும் கொண்டு போவதில்லை. தவறு செய்பவர் மட்டும் அல்ல, அந்த தவறை தட்டி கொடுப்பவரும் அதை கண்டும் காணாமலும் செல்பவரும் தண்டனைக்குரியவரே. இருப்பதை கொண்டு இன்பம் காண்போம் எனில் இல்லறம் என்றும் நல்லறமாய் சிறக்கும். நீ செய்யும் நன்மை தீமைகளை நன்றாக சிந்தித்துவிட்டு நாள்தோறும் உறங்கச் செல். உனக்கான தண்டனையையும் நிம்மதியையும் உன்னுடைய படுக்கை கொடுக்கும். பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் அது வீண். அவன் செய்யும் பூஜைகளை நான் ஏற்பதில்லை. ஒருவன் நடக்கத் தொடங்கினால்தான் அவன் தான் இலக்கை அடைய இயலும். ஒரு இடத்திலே அமர்ந்திருந்தால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளிலிருந்து தட்டி கழித்து பயந்து ஓடுவதில் விடுதலை கிடைப்பதில்லை. எதற்காக இந்த பூமிக்கு வந்தோமோ, எதை நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ அதை தயக்கமில்லாமல் தைரியமாக நிறைவேற்றுவதன் மூலமே உண்மையான விடுதலை கிடைக்கிறது. இழந்ததை நினைத்து வருந்தாதே. எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உனக்கு வந்தே தீரும். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத
அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரஜாயஹாம் பரித்ராணாய சாதுராம் விநாச்சாய சதுஷ்ரதாம் தர்மசமஸ்தாபனார்த்தாய ஸ்வம்பவாமி யுகே யுகே. ஹலோ. யதா யதா ஹிதம்சய கலனிர் பவதி பாரத. அதாவது தர்மம் குறையும் போது நான் அவதரிக்கின்றேன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். நாம் வாழும் காலத்தில் கிருஷ்ணனை பார்ப்பதற்கு நமக்கெல்லாம் கோடான கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த புண்ணியம் ஆர்ஜிஆர் பள்ளியின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த தருணத்தில் நாம் பெருமைப்பட வேண்டிய ஒன்று.